வணக்கம் 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 அன்பு நண்பர்களே. அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த்த வெண்மணி. இன்னைக்கு ஏப்ரல் 15 2024. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இனி வருங்காலமும் சிறப்பானதாகவே அமையட்டும். உங்கள் அனைவரது எண்ணப்படி உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மக்களே. வருகிற ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட எல்லா ஏரியாலும் நாடாளுமன்ற தேர்தல். ஸோ அதில் யார் நல்லவர்களோ அவர்களுக்கு வாக்களிங்க. யார் நம்ம தொகுதிக்கு, நம்மளுடைய கிராமத்துக்கு, நம்மளுடைய சிட்டிக்கு, நம்மளுடைய தெருவுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க. அது இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாத்தையும் தாண்டி அந்த நபர் நல்லவரா, நமக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரா, அவங்களுடைய தலைமை எப்படி இருக்கா அப்படின்றத பார்க்காதீங்க. அதெல்லாம் செகண்டரி. அந்த நபர் நம்மளுடைய தொகுதிக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாரா, இல்லை பண்ணிட்டு இருக்காரா, இல்லை பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கா அப்படின்ற ஒரு விஷயங்களை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அந்த நபர்களுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க. நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்க கிட்ட வாங்கி வச்சுங்க. ஏன்னா அது எல்லாமே நம்மளுடைய பணம். நம்ம உழைச்சி சம்பாரிச்ச விஷயங்களை அவங்க ஊழல் பண்ணி சம்பாரிச்ச ஒரு பணத்தை கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு அந்த பணத்தை எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கிக்கிங்க. வெறும் ஒரு 500 1000 வாங்காதீங்க. 5000 10,000 வாங்காதீங்க. 50 லட்சம் 1 லட்சம், 50 கோடி 1 கோடி அந்த மாதிரி விலை மதிப்பற்ற இந்த ஓட்டை நீங்கள் ஒரு விலைக்குள்ள நிப்பாட்டாமல் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். கோடிக்கணக்கான ரூபாய் கூட கேட்கலாமே. ஏன்னா ஒரு ஓட்டால் வெற்றி தோல்வி அப்படின்ற ஒரு விஷயங்கள் மாறி போகுதுங்களே. ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் கேட்கலாமே. 5 வருஷத்துக்கு இவ்வளோதான், 500 தான் ஒருத்தா, 5 வருஷத்துக்கு வெறும் 200 தான் ஒருத்தா, 5 வருஷத்துக்கு வெறும் 1000 தான் ஒருத்தா, 5 வருஷத்துக்கு வெறும் 5000 தான் ஒருத்தா. ஸோ அப்போ அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவசியம் உங்களால் எவ்வளோ அவங்க கிட்ட கேட்டு வாங்க முடியுமோ அவங்க கிட்ட அதை கேட்டு வாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கிட்டையும் கேட்டு வாங்குங்க. ஆல்ரெடி ஆண்ட கட்சி, இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சி. ஸோ அவங்க கிட்ட கேட்டு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்துக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. இப்போ நீங்க ரீசெண்டா பார்த்துட்டு இருப்பீங்க, யூடியூப்ல நீங்கள் எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியா, எந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு ஆட் மாதிரி போகுங்களே, ஒரு 20 செகண்ட், ஒரு 30 செகண்ட், ஒரு 15 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்ற ஒரு பாகுபாடெலாம் இல்லாமல் நாங்கள் வந்தால் இதை உருட்டுவோம், நாங்கள் அதை தள்ளுவோம், நாங்கள் இதை மாற்றுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே உருட்டிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ரமோஷனுக்காக செலவு பண்ண வேண்டிய கேஷை செலவு பண்ணிட்டு இருக்க இந்த கேஷை அந்தந்த தொகுதிகளுக்கு போயிட்டு போயிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணி இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. யங் ஜென்ரேஷன் ஓட்டு போட்டிருக்காங்களே. பட் எல்லாமே நேரடியா என்னன்னா, நான் சோஷியல் மீடியால மட்டும் தான் அரசியல் பண்ணுவேன், வாட்ஸ்அப் குரூப்ல மட்டும் தான் அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ அதனால உங்க தொகுதியோட வேட்பாளர் யாருன்னு பாருங்க. அவரு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு, அவரால் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுவாரு, நல்லதே பண்ண முடியலனாலும் சரி நல்லது நடக்கிறதுக்கு காரணமான இருப்பாரா, இல்லை நல்லது நடக்கிறதுக்கு உபத்திரமா இருப்பாரா, ஐ மீன் உதவியே பண்ணாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருப்பாரா அப்படின்ற எல்லா விஷயங்களும் தயவு செஞ்சு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுடைய எதிர்கால தலைமுறையை மனசுல வச்சுக்கிட்டு அவசியம் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்றதுனால ஓட்டு போடாதீங்க. நான் காலங்காலமா இந்த கட்சியோட பரம்பரை கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொத்தடிமையை மனசுல வச்சுட்டு ஓட்டு போடாதீங்க. அட் த சேம் டைம் இவர் வந்தாரு, இவர் அப்படியே அத மாதிரி உருட்டிட்டு இருக்காரு, அதனால இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஓட்டு போடாதீங்க. இந்த ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கோங்க, மேலேயே பறந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஓட்டு போடணுமோ அப்படின்றத உட்காந்து தெளிவா உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க. நீங்க போடக்கூடிய ஓட்டு நாட்டோட தலையெழுத்து மட்டும் கிடையாது, மாநிலத்தோடைய தலையெழுத்து மட்டும் கிடையாது, உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தும் மாற்றி எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேட்பாளர்கள் அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்ற பாகுபாடில் இல்லாமல் நிறைய வேட்பாளர்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
துணி துவைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து மக்களுக்கு இவங்க சேவை புரியுறாங்களாம், ஓட்டு சேகரிக்கிறாங்களாம். எப்படி அப்படின்னா வடை சுடுறது, பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா சுடுறது, தோசை வந்து பார்த்தீங்கன்னா சுடுறது, காய்கறியை நறுக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைக்கிறது, இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருந்து இருக்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துக்கு நான் மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்க்குற மாதிரியே இருக்குங்களே. இத்தனை நாளே நீங்கள் நியூஸில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்காங்க, நியூஸ்லேயே இல்லை சோஷியல் மீடியாலோ இல்லை அந்த கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா ஊபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க, உடன் பிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கீங்க. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட வேட்பாளர் எக்ஸ்ஆர்ஓ எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இந்த கட்சியோட வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவுக்கு வந்து இந்த ரோட்டை கிளீன் பண்ணாரு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தோசை சுட்டு கொடுத்தாரு, இல்லை பஜ்ஜி சுட்டு கொடுத்தாரு, இல்ல போண்டா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தாரு, இல்ல பரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொடுத்தாரு, இல்ல காய்கறி வித்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு, இல்ல இளநீரை வெட்டி கொடுத்தாரு, இல்ல மாம்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரு, இல்ல பானையை தூக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போமா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை இவங்கெல்லாம் கோமால இருந்து மீண்டு வந்து இந்த மக்களை மறுபடியும் கோமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போறது தேவையான வேலைகளை பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்து எலெக்ஷன் வந்தா மட்டும் வந்து இவங்க எல்லாருக்கும் சனாதனத்து மேல வந்து பார்த்தோன்னா ஒரு அன்பு வந்துடுது, இந்து மத கடவுள்கள் மேல வந்து பார்த்தோன்னா ஒரு அளவுக்கு அதிகமான பாசமும் பற்றும் வந்து பார்த்தோன்னா தானா வந்துடுது. எலெக்ஷன் முடிஞ்சு வந்து பார்த்தோன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நாங்கள் சனாதனத்தை வந்து பார்த்தோன்னா ஒழிப்போம். அதே மாதிரி இந்த சிற்பங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அசிங்கமான வந்து பார்த்தோன்னா ஒரு சிற்பங்கள், நான் திருநீரே பூசவே வந்து பார்த்தோன்னா மாட்டேன், எனக்கு ராமர் எதிரி, எனக்கு சிவபெருமான எதிரி, எனக்கு விநாயகர் எதிரி, எனக்கு முருகப்பெருமான வந்து பார்த்தோன்னா எதிரி, அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உலகமாக உருட்டுகளை வந்து பார்த்தோன்னா உருட்டிட்டு இந்த இதை சொல்லுவாங்களாமே இடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்க, படிக்கிறதெல்லாம் ராமாயணம், இடிக்கிறதெல்லாம் பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்க நிறைய கோமாளி அரசியல்வாதிகள், நான் யாரை சொல்றேன் அப்படின்றது வந்து பார்த்தா எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியுங்களே. அந்த கோமாளி அரசியல்வாதிகள் எல்லாமே புண்ணிய ஸ்தலமான வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த கோமாளி அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இந்த மதத்தை அழிக்க நினைச்சவங்க, அழிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தவங்க, இந்த மதத்தை பத்தி இழிவா வந்து பார்த்தோன்னா பேசணுங்க. இதுவே பிற மதத்தை பத்தி ஏதாவது தப்பா பேச முடியுமா? இல்ல பிற மதத்தை பத்தி ஏதாவது ஒரு தப்பான ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஓட்டு கேட்க முடியுமா? இப்ப பாருங்க, 6 கோடி மக்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க, 6 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுல ஒரு 4 கோடி பேர் வந்து பார்த்தோன்னா நான் எக்ஸ்ஆர்ஓ ஏதோ ஒரு கம்யூனிட்டியில வந்து பார்த்தோன்னா இருக்கேன். அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களே வந்து பாருங்க, இந்த ஜாதியை சார்ந்தவங்களே ஒரு 4 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா என் ஜாதியை பத்தி யாருமே தப்பாவே பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா என் ஜாதியில 4 கோடி பேர் வந்து பார்த்தோன்னா இருக்கான். இந்த 4 கோடி பேரும் வந்து பார்த்தோன்னா ஓட்டு போட்டால் மட்டும்தான் அவங்களால ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு சிஎம்ஆவோ ஒரு பிஎம்ஆவோ வந்து பார்த்தோன்னா ஆக முடியும். அப்படின்னா என் ஜாதியை பற்றி அவங்களால தப்பா எந்த இடத்துலையும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, ஒரு ப்ரொபகண்டாவை வந்து பார்த்தோன்னா கிரியேட் பண்ண முடியாது. அதுவே பாருங்க, இந்த 6 கோடி வாக்காளர்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 5 கோடி வாக்காளர்கள் வந்து பெரும்பான்மையான வந்து பார்த்தோன்னா இந்துக்கள். அவர்கள் சைவ சமய சித்தாந்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்துக்கள் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி பேருக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க. வைணவத்தை பின்பற்றுறவங்க, அதுக்கப்புறம் ஜெயினிசத்தை வந்து பார்த்தோன்னா பின்பற்றுறவங்க வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்களே. அப்போ கால்குலேட் பண்ணி வந்து பார்த்தோன்னா பாருங்க, 4 கோடிக்கும் வந்து பார்த்தோன்னா மேற்பட்ட இந்துக்கள், அவங்க வேற ஜாதியில வந்து பார்த்தோன்னா இருக்கலாம். அப்பேற்பட்ட வந்து பார்த்தோன்னா இந்துக்களை நிறைய பேர் வந்து வெறும் ஓட்டுக்காக அவர்களுடைய உணர்வுகளை, எனக்கு ஒரு மதம் பிடிச்சிருக்கு, நான் அந்த மத கோட்பாடுகளை வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்றேன், அது என்னுடைய தனிப்பட்ட வந்து பார்த்தோன்னா உரிமை. என்னுடைய மதம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய மதத்தோட கோட்பாடுகளை எனக்கு பிடிச்சி வந்து பார்த்தோன்னா இருக்கு, என் கடவுள்களை வந்து பார்த்தோன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கோயிலுக்கு போகிறேன், நான் திருநீர் பூசுறேன், நான் சந்தனம் வைக்கிறேன், நான் குங்குமம் வைக்கிறேன், நான் ருத்ராட்சம் வந்து பார்த்தோன்னா போடுறேன், நான் முடியை வந்து பார்த்தோன்னா வளர்க்குறேன், நான் கொண்டை கட்டுறேன் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு உரிமை, என்னுடைய மதத்தோடைய வந்து பார்த்தோன்னா உரிமை. நான் எந்த மதத்தையும் வந்து பார்த்தோன்னா தப்பாக வந்து ப்ரொபகண்டா பண்ணவே இல்லை, தப்பாக வந்து பார்த்தோன்னா சொல்லவே இல்லை. ஆனால் இந்த நிறைய அரசியல்வாதிகள் இந்த கேடு கட்ட 1ஆம் நம்பர்
போற வந்து பார்த்தோன்னா அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்கு முன்னால என்னுடைய இந்து மதத்தை எவ்வளோ கழுவி ஊற்ற முடியுமோ அவ்வளோ கழுவி ஊத்திட்டு இந்து மதத்தை ஒழிப்போம், சனாதன தர்மத்தை வந்து பார்த்தோன்னா ஒழிப்புன்னு வந்து பார்த்தோன்னா உருட்டிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து திருநீரை பூசிட்டு ஐயனார் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போறது, சிதம்பரம் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போறது, அங்க இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போறது, இங்க இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா போறது, அங்க இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிகள் கிட்ட இருந்து ரொம்ப அலாட்டாவே வந்து பார்த்தோன்னா இருங்களேன். இந்துக்களே, நான் இப்பவும் சொல்றேன், நான் எந்த மதத்துக்கும் எதிரானவனே வந்து பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா இப்ப நான் ரம்ஜான் வந்து பார்த்தோன்னா போச்சு, ரம்ஜானுக்கு வந்து பார்த்தோன்னா என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், மாமா மச்சான்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள் வந்து பார்த்தோன்னா தெரிவிச்சு, அவர்களும் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா வாழ்த்துக்கள் வாங்கினாங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வந்து பார்த்தோன்னா நான் போவேன். நான் என்னுடைய அடையாளத்தோடு தான் வந்து பார்த்தோன்னா போவேங்களே. நான் நிறைய இஸ்லாமிய வந்து பார்த்தோன்னா மேரேஜுக்கு வந்து பார்த்தோன்னா போயிருக்கேன், கிறிஸ்டின் மேரேஜுக்கு வந்து பார்த்தோன்னா போயிருக்கேன். எப்பவுமே இதே திருநீர், இதே வந்து பார்த்தோன்னா சந்தன குங்குமத்தோடு தான் வந்து பார்த்தோன்னா போயிருக்கேனே தவிர இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ரம்ஜான் டைம்ல குல்லா போட்டு வந்து பார்த்தோன்னா சுத்துறது, நாங்கள் இந்த மதத்தை நேசிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. பொதுவாக ஆன்மீகத்தை வந்து பார்த்தோன்னா நேசிங்க. அது ஆன்மீகன்றது வந்து பார்த்தோன்னா காமனான ஒரு விஷயங்கள். அது ஏதோ வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம், அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. ஆன்மீகத்தை நேசிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா ஓட்டு போடுங்க. தெளிவாக உட்காந்து யோசிச்சு வந்து பார்த்தோன்னா ஓட்டு வந்து பார்த்தோன்னா போடுங்க. இந்த சந்தர்ப்பவாதி அரசியல்வாதிகளை வந்து பார்த்தோன்னா அப்புறப்படுத்தினாதான் இந்த யங் ஜென்ரேஷன் வந்து பார்த்தோன்னா சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா ஆகுங்களே. அதே மாதிரி எல்லா கட்சியிலும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரும்பாலான வந்து பார்த்தோன்னா குறைபாடுகள் இருக்குங்களே. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டார் தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா மாநில தலைவர், தமிழக பிஜேபியோட மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் நிற்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா சிங்க ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிற்கிறாரு. டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா கணபதி ராஜ்குமார் நிற்கிறாங்க. நாம் தமிழர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் நிற்கிறாங்க. ஸோ இதில் யார் நல்லவர்கள்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா தேர்ந்தெடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுங்க. அவர்களால் நம்மளுடைய தேசத்துக்கும், நம்மளுடைய நாட்டுக்கும், நம்மளுடைய மாநிலத்துக்கும், நம்மளுடைய தொகுதிக்கும், நம்மளுடைய மக்களுக்கும் ஏதாவது நல்லது நடக்குமோ அப்படின்றத தயவு செஞ்சு பார்த்து உட்காந்து யோசிச்சு வந்து பார்த்தோன்னா ஓட்டு போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா மாற்றியே வந்து பார்த்தோன்னா தீரும். சும்மா வந்து பார்த்தோன்னா இந்த சோசியல் மீடியாவில் கட்சி வச்சு நடத்துறாங்க, ரோடு ஷோ வந்து பார்த்தோன்னா காட்டுறாங்க, இல்லை பிரச்சார கூட்டத்தை வந்து பார்த்தோன்னா காட்டுறாங்க, இல்லை நான் அந்த குரலா ஒழிக்கிறேன், இல்லை இந்த குரலா வந்து பார்த்தோன்னா ஒழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க. யோசிச்சு வந்து பார்த்தோன்னா ஓட்டு போடுங்க. அதுக்கு நீங்க சுயேட்சை வேட்பாளர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து சப்போர்ட் வந்து பண்ணலாம். ஸோ நாடு முன்னேறணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றத அதை ஞாபகம் வந்து பார்த்தோன்னு வச்சுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். இந்தியா முழுவதும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா உண்டாகட்டும். ஆன்மீகவாதிகளே ஆளட்டும், முருகப்பெருமானுடைய ஆட்சி வந்து பார்த்தோன்னா உண்டாகட்டும். ஆன்மீகவாதிகள் மட்டுமே அந்தந்த பதவிகளில் வந்து பார்த்தோன்னா அமரட்டும். ஆன்மீகவாதிகள் மட்டுமே வந்து பார்த்தோன்னா எம்பிக்களாக வந்து பார்த்தோன்னா உருவாகட்டும், மத்திய அமைச்சர்களாக வரட்டும், நாட்டை வந்து பார்த்தோன்னா ஆளட்டும். நல்லதே நடக்கட்டும். சிவாய நமக. தேசமும் தெய்வீகமும் வந்து பார்த்தோன்னா இரண்டு கண்கள் என வந்து பார்த்தோன்னா முழுங்க என்னுடைய அன்பிற்குரிய முத்துராமலிங்க தேவர் தாத்தாவுடைய ஆசையோட இந்த எலெக்ஷன் நல்லபடியாக வந்து பார்த்தோன்னா நடக்குன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நல்லதே நடக்கட்டும். நன்றிகள். சிவாய நமக. ஜெய்ஹிந்த்.